ஒரு பக்கம் நமக்கு ஊடகத்தில் வந்து சரியான நம்மளை காட்டுறதில்லை, நம்மை பற்றி பேசுவதில்லை, நாம் தமிழரை பற்றி எதுவுமே சொல்கிறதில்லைன்னு ஒரு பக்கம் கருத்து இருந்தாலுமே இந்த இன்டலெக்சுவல் வட்டம் இருக்குல்ல, பேரறிஞர்களோட வட்டம், ரொம்ப நுட்பமாக சிந்திக்கிறவங்க வட்டம் இருக்குல்ல, அது எல்லா பத்திரிகையிலும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா பத்திரிகையில் இருக்கிறவங்களும் நுட்பமாக சிந்திக்கிறவங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வர ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும், இல்லை தி ஹிந்துவில் வர ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும், வயர் போன்ற பெரிய யூடியூப் சேனல்களில் வீடியோக்கள் பிரிண்டில் இவங்கெல்லாம் வரதில் இருக்கட்டும், இவங்கெல்லாம் கூர்ந்து கவனிக்கிறாங்க, கேள்வி பண்ணுறாங்க, ஆடு மாடு மாநாடு பண்ணுறாங்க, இவங்க உதவாத விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக, இதெல்லாம் மாடு மேய்க்க சொல்கிறாங்க, கடலுக்கெல்லாம் மாநாடு போடுறாங்கன்னு ஏளனம் பேசுகிறாங்கல்ல. இல்லை, அப்படி இல்லை, இன்னமும் அதுக்கு வேற ஒரு பார்வையும் இருக்குன்றது நமக்கு புரியுதுல்ல. அப்படி புரிந்த மனிதர்கள் இன்னும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும்போது, இல்லை நம்ம இதை கொண்டாந்து சேர்த்துட முடியும் நம்ம மக்களை. அப்போ ஒரு சாரார் வந்துட்டாங்க, ஒரு செக்ட் வந்துடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த பிரிவு இந்த சிந்தனைக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற நம்பிக்கையும் சேர்த்தே கொடுக்குது. இது எல்லாத்தையும் டிஹார்சிங் ஆல் தீஸ் திங்ஸ் எல்லாத்தையும் நீக்கி வச்சுட்டு நீங்கள் உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அதுக்கான தேவை இருக்கா அப்படின்னு பார்த்தா தேவை இருக்குன்னு நான் ஒரு நாம் தமிழராக உணர்றேன். பானையை எதற்கு வாங்குகிறோம்? அதன் ஓட்டிற்காக, அதன் மண்ணிற்காக, இல்லை உள்ளே இருக்கும் வெற்றிடத்துக்காகன்றாங்க. எல்லாம் நம்ம பானையாக தானே பார்த்தோம். பானையை வாங்குறது பானைக்காக இல்லை, பானைக்குள்ள ஒரு காலி இடம் இருக்குது, அதை தான் நம்ம பானையை பயன்படுத்துகிறோம், அதற்கு வெற்றிடத்தை தான் பார்க்கணும். அப்போ ரொம்ப நுட்பமாக சிந்திக்கிறவங்களால் தான் இது போன்ற கருத்துக்களை உல்டாவா அப்சைட் டவுனா புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ அந்த நுட்பம் இருக்கிற ஒரே ஒரு அரசியல் தலைவர் இந்திய பெருவெளியிலே, தமிழ்நாட்டில் சொல்ல மாட்டேன். அந்த விதத்தில் நான் இந்த அரசியல் கோட்பாடுகள்லாம் தாண்டியே வந்து நான் சீமானோட கோட்பாடுகளை நேசிக்கிறேன். நமக்கு கார்பரேட் நலன் முக்கியம் இல்லை, மக்களோட நலன் தான் நம்ம முக்கியம் இருக்கு. முதலாளிகள் நலன் முக்கியம் இல்லை, இங்கே வாழற குடிகளுடைய நலன் தான் முக்கியம். நாம் தமிழர் கட்சி பார்க்குது. அப்போ இந்த அரசியலை முன்னெடுத்துக்கிட்டே வருது. இப்போ அந்த விதத்தில் இன்னொரு சமூகம், இன்னொரு இன்டலெக்சுவல் சொசைட்டி, அது வந்து கொஞ்சம் சாதாரண நடுத்தர சிந்தனைக்கும் மேலே இருக்கிற சமூகம்னு பார்க்குறேன். அப்போ அப்படி ஒரு சமூகத்தை, அந்த சமூகத்தோட சிந்தனையை போய் நாம் தமிழர் கட்சியோட அரசியல் அஜெண்டா, அந்த அந்த அரசியல் நோக்கம் போய் தொட்டு இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். அதோட வெளிப்பாடு தான் அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோதை நேம் சிறப்பு வந்து நாம் தமிழர் கட்சியின் வாழ்க்கை திரு ஸ்ரீதர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சரி, மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு திருச்சியில் பிப்ரவரி 21 வந்து சீமானவர்கள் அறிவிச்சிருந்தார். இதில் வந்து 234 தொகுதிகளுக்கான வேட்பாளர் வந்து அறிவிப்பேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காரு. நீங்களும் அந்த வேட்பாளர் பட்டியலில் இருக்கிறது அதெல்லாம் தெரிந்த செய்தி தான். ஆனால் இப்போ சமீபத்தில் தி இந்து அவங்க வந்து இந்த மாநாட்டை குறிப்பிட்ட ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தாங்க. மற்ற எந்த கட்சிகளுக்கும் இல்லாத ஒரு பாதுகாப்பும் ஒரு வரவேற்பும் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு 2026 இருக்குதுன்னு சொல்லிட்டோம். மற்ற கட்சிகளுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையை வந்து அந்த கூட்டணி பேரம் பேசுறது, கட்சி சீட்டுகளை வந்து ஒதுக்குறதுல பிரச்சனை எதுவுமே வந்து நாம் தமிழர் கட்சியில் இல்லை அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? நான் என்ன இதில் கவனிக்கிறேன்னா, ஒரு பக்கம் நமக்கு ஊடகத்தில் வந்து சரியான நம்மளை காட்டுறதில்லை, நம்மை பற்றி பேசுவதில்லை, நாம் தமிழரை பற்றி எதுவுமே சொல்கிறதில்லைன்னு ஒரு பக்கம் கருத்து இருந்தாலுமே இந்த இன்டலெக்சுவல் வட்டம் இருக்குல்ல, பேரறிஞர்களோட வட்டம், ரொம்ப நுட்பமாக சிந்திக்கிறவங்க வட்டம் இருக்குல்ல, அது எல்லா பத்திரிகையிலும் இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது எல்லா பத்திரிகையில் இருக்கிறவங்களும் நுட்பமாக சிந்திக்கிறவங்க, டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வர ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும், இல்லை தி ஹிந்துவில் வர ஆர்டிகல்ஸாக இருக்கட்டும், வயர் போன்ற பெரிய யூடியூப் சேனல்களில் வீடியோக்கள் பிரிண்டில் இவங்கெல்லாம் வரதில் இருக்கட்டும், இவங்கெல்லாம் கூர்ந்து கவனிக்கிறாங்க. இல்லை, இதை தாண்டி இந்த சாமானிய அரசியலை, சராசரி அரசியலை தாண்டி நுட்பமான அரசியலை புரிஞ்சுக்கிறதுக்கு இருக்கிற ஒரு இன்டலெக்சுவல் பீப்புள் இருக்கிறாங்க. அவங்க நம்மளை பார்க்குறாங்கன்றது அதன் மூலமாக தெரிய வருது. இப்போ அந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்கிறபடியே நான் சொல்கிறேன். அப்படியே பார்க்கும்பொழுது மாற்றத்தை விரும்புகிற அரசியல் தான் நாம் தமிழர் கட்சியோட அரசியல், அண்ணன் சீமான் அவர்கள் முன்வைக்கிற அரசியல். ஏன் இது எப்படி மாறுபடுது அப்படின்னா, இந்த அரசியல் பரப்பில் நீங்கள் தமிழ்நாட்டோடு நான் சுருக்க விரும்புகிறேன், இந்தியா பூரா இருக்கிற அரசியல் பரப்பில் ஏதாவது ஒரு கட்சி, காஷ்மீரில் தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் ஏதாவது ஒரு கட்சி மரங்களை பற்றிய சிந்தனையோ அல்லது மலைகளை பற்றிய சிந்தனையோ அல்லது கடல் வளத்தை பற்றியோ இல்லை இது மாதிரி இருக்கிற சிந்தனையில அரசியலாக பார்க்குதா, இதெல்லாம் வந்து ஒரு சமூக சீர்கேடாக பார்க்குது. இவங்கெல்லாம் பொதுவாக என்ன பேசுகிறாங்கன்னா சமூக நீதி பேசுகிறாங்க. ஆல் ஓவர் இந்தியா, நீங்கள் பீகார் எடுத்துக்கிட்டாலும் சரி,
இல்லை நீங்கள் இந்தியாவோட எந்த பகுதி எடுத்துட்டாலும் சமூக ஏற்றத்தாழ்வுகள் பார்க்குறாங்க, சாதிய ஏற்றத்தாழ்வுகள் பார்க்குறாங்க, ஊழல் பார்க்குறாங்க. இந்த 3 தான் வந்து அரசியலோட முக்கிய பிரச்சனையாக பார்க்குறாங்க. ஆனால் இது எல்லாமே மாற்றக்கூடியது, மாற்றத்துக்கு உட்படக்கூடிய, இதெல்லாம் நம்மளால் சரி பண்ண முடியும். இது மனிதனோட சிந்தனையினால் ஏற்படுற தவறு. ஆனால் இயற்கையை திரிக்கிறோம்ல, இயற்கையை மாற்றோம்ல, அது வந்து எவ்வளோ பெரிய சரி செய்ய முடியாத பாரதூரமான விளைவுகளை ஏற்படுத்தும். அப்போ இதில் என்ன இருக்குது? இப்போ நீங்கள் மணல் ஒன்று கொள்ள போகுதுன்னா மணல் கொள்ளைன்னு பார்க்குறாங்களே தவிர, அது கனிம வள திருட்டுன்னு பார்க்குறாங்களே தவிர, அதில் ஊழல் நடக்குதுன்னு பார்க்குறாங்களே தவிர, அதில் வந்து ஒரு அரசியல்வாதிக்கு அதிக வருமானம் அரசுக்கு காட்டாமல் வருதுன்னு பார்க்குறாங்களே தவிர, இந்த மணல் சுரண்டப்படுவதால் இந்த நாட்டில் அடுத்த தலைமுறைக்கு என்ன சிக்கல் வரப்போகுதுன்னு பார்க்கல. அது என்னமோ சம்மந்தமே அது ஒரு NGO சப்ஜெக்ட் மாதிரியும், அது வந்து சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் பார்க்க வேண்டிய சப்ஜெக்ட் மாதிரியும் பார்க்குறாங்க. இப்போ கடலுக்குள்ள சொல்கிற இந்திய தீபகற்பம் போல எவ்வளவு இருக்கோ, எவ்வளோ இந்தியாவோட பரப்பளவு இருக்கோ அவ்வளவு பரப்பளவிற்கு நெகிழி இருக்குது, பிளாஸ்டிக் இருக்குது, அல்ல குழைமம் இருக்குது. இது கடலுக்குள்ள மிதக்குது. இது ஏற்படுத்தக்கூடிய விளைவு என்ன அப்படின்னு பேசுகிறோம்ல. இந்த பேச்சில் இருக்கிற அரசியல் அதில் இல்லை. ஆனால் மாறா அது வந்து ஒரு என்விரான்மெண்டல் இஷ்யூ, ஒரு சுற்றுச்சூழல் சார்ந்த இஷ்யூ மட்டும்தான். அப்படித்தான் இந்த அரசியல்வாதிகள் பார்க்குறாங்க. ஏன் அரசியலுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைன்ற மாதிரி ஏன் அப்படி பார்க்குறாங்கன்னா, இந்த வேலைகளை நிறுவது பூரா 2 பேர் தான். இந்த வேலைகள், இந்த சேதங்கள் ஏற்படுது, மலைகளை உடைப்பதாக இருக்கட்டும், அல்லது வந்து மணலை திருடுறதா இருக்கட்டும், இல்லை ஆறுகளை சுரண்டதாக இருக்கட்டும், இல்லை ஆறுகளுக்குள்ள கழிவுகளை செலுத்துறதா இருக்கட்டும், அல்லது கடலுக்குள்ளே வந்து உங்களுக்கு குப்பைகளை கொட்டுறதா இருக்கட்டும், நெகிழிகளை செலுத்துறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து கார்ப்பரேட் தொடர்புடைய அரசியல்வாதிகளுடைய தனிப்பட்ட வளம் தொடர்புடைய, அதாவது நிறுவனங்களுடைய வளமும் அரசியல்வாதிகளுடைய வளமும் தொடர்புடையதை தவிர இது சாமானிய பிரச்சனைகள் இல்லை அப்படின்ற போல ஒரு சூழலை ஏற்படுத்திக்கிறாங்க. ஏன் இதை பேச மறுக்கிறாங்க? இது ஒரு சமூகம் சார்ந்த ஒரு பிரச்சனை இல்லை, இது ஒரு அரசியல் சப்ஜெக்ட் கிடையாது. இட் இஸ் நாட் அ பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட். இதில் உள்ள பொலிட்டிக்கல் அஜெண்டா இல்லைன்ற மாதிரியே காட்டுவாங்க எப்போவுமே, எல்லா இடத்துலையுமே. ஏன் அப்படி காட்டுறாங்கன்னா, இது அரசியலாக காமிச்சா ஒரு அரசியல் முன்னெடுக்கணும். அந்த அரசியல் என்ன சொல்லணும்னா, இயற்கையை பாதுகாப்பது மட்டும் சொல்ல முடியாது. இயற்கையை பாதுகாக்கிறது எப்படி? இயற்கையை பாதுகாக்கணும்னா இயற்கையை கெடுக்கிற விஷயங்களை ஒழிக்கணும். இயற்கையை கெடுக்கிற விஷயங்களை ஒழிக்கணும்னா நீங்கள் தண்ணி விடுறத, ஆற்றுல சாய விடுறத, கெமிக்கல் விடுறத தவிர்க்கணும். ஆற்றுல மணல் ஆடுறத தவிர்க்கணும். நீங்கள் கடலுக்குள்ளே குப்பையை கொட்டுறதை தவிர்க்கணும். இதெல்லாம் யாரோட வேலை திட்டம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வேஸ்ட் உருவாகுது. நீங்கள் இதில் கூட சமீபமாக நெட்ஃப்ளிக்ஸில் கூட ஒரு ஆர்டிக்கல் பார்த்தேன், இது வேஸ்ட் சம்மந்தமாக வந்தது. ஏன் இப்போ நீங்கள் ப்ளக்கு சார்ஜர்லாம் போடுறீங்களே, இப்போ A பின்னு C பின்னு B பின்னு போடுறீங்களே, ஏன் இந்த A பின்னு B பின்னு C பின்லாம் வருது? ஏன் இத்தனை சார்ஜர் வருது? எல்லாத்துக்கும் ஒரே சார்ஜர் போட முடியும் இல்லை. ஏன் போட விருப்பம்? போட முடியுமா? டெக்னிக்கலானா போட முடியும். ஆனால் ஏன் போட விடுறதில்லை? அப்படி நீங்கள் போட விட்டீங்கன்னா உங்கள் பொருளாக புதுசாக விற்க முடியாது. ஒன்று வேணா 250 ரூபா ஒரு சார்ஜரு. நீங்கள் இந்தியாவில் சாதாரணமாக ஒரு 25 கோடி சார்ஜர் விற்கலாம். 25 கோடி இன்ட்டு 250 கணக்கு போடுங்க, எத்தனாயிரம் கோடி வருதுன்ட்டு. சாதாரணமாக வரல உங்களுக்கு ஒரு 10,000 கோடி வியாபாரம் அது. நீங்கள் இந்த நாட்டில் ஒரே ஒரு கொசுவத்தி விற்றா, நீங்கள் கொசுவை ஒழிச்சிங்க, தண்ணி தேங்கதை ஒழிச்சிங்கன்னா கொசுவத்தி விற்றா ஒரு குடும்பம் வந்து இந்த ஊரில் ஒரு நாளைக்கு ஒரு கொசுவத்தி வாங்கினா சராசரியாக 40 கோடி குடும்பம் ஒரு 5 ரூபா கொசுவத்தி வாங்கினா 4-5 ஒரு நாளையோட வியாபாரம் 200 கோடி ரூபாய். ஒரு நாளோட வியாபாரம் 200 கோடி ரூபாய்னா 365 நாளோட எத்தனை லட்சம் கோடி ரூபாய் வியாபாரம் நீங்கள் பாருங்க. அப்போ நீங்கள் இதெல்லாம் சரி பண்ணணும்னா, நீங்கள் ஆற்றுல கழிவு நீரை விடக்கூடாதுன்னா அதோட பை ப்ராடக்ட் தோல் தயாரிக்கிறதோ, அல்லது ஒரு நிறுவனம் வந்து வேற ஒரு உற்பத்தி பொருள் தயாரிக்கிறதோ, இப்படி எந்த பொருள் தயாரித்தாலும் தயாரிக்கும் போது ஏற்படுற குப்பைகளை இதில் கொட்டணும். நீங்கள் இதை கொட்டக்கூடாதுன்னு நீங்கள் நிறுத்துறீங்க. இயற்கை சார்ந்த விவசாயத்துக்கு நீங்கள் போகிறீங்க, பொருளாதாரத்துக்கு போகிறீங்க, தற்சார்புக்கு போகிறீங்க, கழிவு மாசு இல்லாததுக்கு போகிறீங்க நீங்கள் அப்படின்னு போனீங்கன்னாலே இதை நிறுத்த வேண்டியது. இது யார் வச்சிருக்கிறா? கார்ப்பரேட் வச்சிருக்குது. கார்ப்பரேட் ஏன் நிறுத்த முடியாது? கார்ப்பரேட் தான் அரசியல்வாதிக்கு பணம் கொடுக்குது. ரெண்டாக இருக்குது. ஒரு அரசியல்வாதியே ஒரு கார்ப்பரேட் முகமாக இருப்பார், இல்லை ஒரு கார்ப்பரேட் முகமாகவே இருக்கிறவர் அரசியல்வாதிக்கு ஃபண்டிங் பண்ணுவார். அப்போ இது ரெண்டுமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையதாக இருக்கிறதுனால இதை வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக காட்டக்கூடாது. இது ஒரு இது வந்து மற்ற பிரச்சனைகள் தான் இருக்குல்ல. புவி வெப்பமயமாதலுக்கும் அரசியலுக்கும் சம்மந்தம் இல்லை என்றது போல ஒரு தோற்றத்தை இல்லைங்க. அது எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்க. யார் யூஸ் பண்ணுறா? எல்லாரும் யார் யூஸ் பண்ணுறா? ஏன் அது நான் திருப்பவும் செல்ஃபோன் உதாரணத்துக்கும், தொலைக்காட்சி டிவி பெட்டி உதாரணத்துக்கும், இன்னைக்கு நீங்கள் எத்தனையோ எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ், கார் யூஸ் பண்ணுறது கூட உட்பட நான் சொல்கிறேன். இப்போ ஒரு காரை நீங்கள் ஒரு 15 ஆண்டு காலத்துக்கு மேலே உபயோகப்படுத்த கூடாதுன்னு சொல்கிறாங்க. 15 ஆண்டு காலம் தான் ஒரு காரை உபயோகப்படுத்தணும்னா அப்படி இல்லை.
நீங்கள் இதற்கு முன்னாடி இந்த காலகட்டங்கள்லாம் பழைய காலகட்டங்கள்லாம் 50 ஆண்டுகள் கூட அதுக்கு வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அப்படி அம்பாசிடர்லாம் பார்க்க முடியும். அதான் எஃப்சி வாங்கணும், அதை ரொம்ப கடுமையாக்கி இன்னும் பழைய கார் யூஸ் பண்ணுறது தப்பு மாதிரி பண்ணுறாங்க. அப்போ அது மூலமாக என்னன்னா, ஒரு இந்த இங்கே ஒரு 10 கோடி கார் இருக்குன்னு வச்சுங்களேன், அதில் வந்து 1 கோடி கார் ரீப்ளேஸ் பண்ணாமலே பழைய காரை ஓட்ட முடியும். அதுலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வேறு வெர்ஷன் விடுவாங்க. அதில் வந்து ஈனுவா, அதில் ஜீனுவா, எஃப்னுவா, சின்ன சின்ன மாற்றங்கள் வந்து வாங்க வைக்கிற வியாபார உத்தி. அந்த வியாபார உத்தி ஏன் செய்கிறாங்கன்னா, பொருட்களை முதலாளிகள் விற்கணும். செல்ஃபோனே சொல்கிறேன், நீங்கள் செல்ஃபோன் மூலமாக பேசுகிறீங்க, என்ன பெரிய தொழில்நுட்பம் வந்துடுச்சுன்ட்டு நீங்கள் 13 13 ப்ரோன்றீங்க, 14 மேக்ஸ்ன்றீங்க, 16 இப்படி 19 என்னென்னமோ சொல்கிறீங்களே, ஏன் அதை வந்து நீங்கள் ஒரு மாடலை மாற்ற முடியாத அளவுக்கு, இல்லை ஒரு ஃபோனில் அப்டேட் பண்ணிக்கிற அளவுக்கு ஏன் நீங்கள் கொண்டு வரல? ஒரு தொலைக்காட்சி, நீங்கள் இதுக்கு முன்னெல்லாம் தொலைக்காட்சி பெட்டி வாங்கினீங்கன்னா, ஒரு டைனரா ஒரு சாலிடர் வாங்கினீங்கன்னா குறைஞ்சது 10-15 ஆண்டுகள் வாங்கும். இப்போ நீங்கள் வாங்குற ஒரு டிவியே 3 ஆண்டுகளுக்கு மேலே வேலை செய்யும். அதுவே அதில் டைமரே இருக்குது. இத்தனை மணி நேரம் அந்த டிவி ஓடிச்சுன்னா அது ஆட்டோமேட்டிக்காக டெட் ஆகிடும். அதில் கம்ப்ளைண்ட்ஸ் வரணும். நம்ம பயன்படுத்தி இருந்தோம்ல இந்த பல்புங்க, குண்டு பல்புங்க, அதோட ஸ்டாண்டர்ட் ஹவர்ஸு 10,000 ஹவர்ஸ்ன்னு சொல்கிறாங்க. எனக்கு அதோட இதுவும் ஞாபகம் இல்லை. நான் ஒரு எடுத்துக்காட்டுக்கு 10,000 மணி நேரம்னு வச்சுங்களேன். 10,000 மணி நேரம் வேலை செஞ்சால் இவங்க திருப்பி பொருளை வாங்க மாட்டேன்றாங்க. அதனால் இதோட ஆயுளை குறைச்சி 1000 மணி நேரம் ஒரு பல்பு வேலை செஞ்சால் போதும். 1000 மணி நேரம் காய்ச்சினா அதுவே டேர் ஆகிடும், அதுவே வந்து வேலை செய்யாத போயிடணும் அப்படின்னு திட்டமிட்டு வடிவமைக்கப்படுது. அப்படி வடிவமைக்கிறது யார்? அப்படி வடிவமைக்கும் போது ஏற்படுற பொருளாதாரம் யாருக்கு போகுது? அந்த உற்பத்தி யாருக்கு லாபம் தருது? பொருளாதாரத்தை யார் அந்த பலனை அடைகிறா? எங்கேருந்து அதோட பொருளாதாரம் வருது? நான் 10,000 மணி நேரம் பயன்படுற பல்பை நான் வாங்கினேன்னா, 10 வருஷம் யூஸ் பண்ணுறேன்னா, 1000 மணி நேரம் யூஸ் பண்ணுற பல்பை நான் வாங்கினேன்னா 1 வருஷம் தான் யூஸ் பண்ணுவேன். அப்போ திருப்பவும் கடைக்கு போவேன். திருப்பியும் 2வது தடவை கடைக்கு போகும்போது 2வது தடவை அது குறைஞ்ச விலை இருந்தால் 2வது ஒரு தடவை லாபம் கட்டுவேன், 2வது லாபம் கொடுப்பேன் பொருளை வாங்குறது மூலமாக. 2வது தடவையும் ஒரு டேக்ஸ் கட்டுவேன். எங்கே என் பேக்கெட்டில் இந்த பணம் போகுது, அது இன்னொரு கார்பரேட்டுக்கு போகுது, இன்னொரு கம்பெனி போகுது. தனியாருக்குன்னு அதில் சொல்ல முடியாது, கார்பரேட் என்ற பெருமுதலாளி நிறுவனங்களுக்கு போகுது. அப்படி அது மூலமாக என்னோட பொருளாதாரம் போகுது. இந்த 10 பல்பு நான் 10 வருஷத்துக்கு யூஸ் பண்ணணும், ஆனால் அதுக்கு முன்னே ஒரே பல்பு யூஸ் பண்ணிப்பேன். இந்த 9 பல்பை நான் எங்கே போடுவேன்? அது குப்பையாக மாறுது. அந்த குப்பையை நான் அதில் இருக்கிற லெட்டு, அதில் இருக்கிற கண்ணாடி, அதில் இருக்கிற கெமிக்கல், அதை உற்பத்தி பண்ணுறதுக்கான இந்த பூமி சூடாச்சுன்னா அந்த உற்பத்திக்கு இப்போ ப்ராசஸில் ஆச்சுல, இப்போ இதெல்லாம் எங்கே போகுது அப்படின்னா இதெல்லாம் அதுக்குள்ளே அடக்கமாக இருக்குது. செல்ஃபோன்கள் நீங்கள் வேஸ்ட் எவ்வளோ இருக்குது நீங்கள் சும்மா அப்படி போய் பாருங்கள், எத்தனை கோடிக்கணக்கான ரூபாய். அவங்கெல்லாம் வந்து க்ரீன் பாலிசின்னு ஒன்று வச்சுப்பாங்க, அதாவது வந்து என்விரான்மெண்ட்டுக்கு அவங்கெல்லாம் பாடு பண்ணோம், அவங்க பங்களிப்பு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. அது எவ்வளோ பெரிய ஏமாத்து வேலைன்னு கூட நான் அந்த பார்த்த ஆர்டிக்கலில் பார்த்தேன். இது எல்லாமே கண் தொடைப்பாக நடக்குது. அப்போ இதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்குது. அந்த அரசியலை நீங்கள் நேரடியாக உற்பத்தியை சொன்னீங்கன்னா நாடு முன்னேறது புரியலன்னு அவங்க சொல்லுவோம், பிடிக்கலன்னு வாங்க. இவங்க பழமைவாதிகள்னு வாங்க. நீங்கள் தற்சார்பு பொருளாதாரம்னு சொன்னீங்கன்னா, விவசாயம் சார்ந்த பொருளாதாரம்னு நம்மளை கேலி பேசுவான். ஆனால் உண்மை என்ன அப்படின்னா, இதை நீங்கள் செய்யலைன்னா உலக வெப்பமயமாதலை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. நீங்கள் அண்ணன் சொல்கிற மாதிரி தான் திருப்ப நீங்கள் மரம் விழுந்துடுச்சு, மரம் வெட்டப்பட்டது, மரத்தை நட்டு வளர்த்துக்கலாம், ஆனால் ஆற்று மணலை நீங்கள் உற்பத்தி பண்ண முடியாது. மலை உடைச்சிட்டீங்க, மலையை நீங்கள் உற்பத்தி பண்ண முடியாது. அப்போ எதெல்லாம் வந்து நீங்கள் திருப்பவும் இந்த ரீப்ளேஸே பண்ண முடியாதோ, மறுபறை நீங்கள் கொண்டு வரவே முடியாதோ, அந்த பொருட்களையும் சேர்த்தே வந்து இந்த அரசியல் கொள்ளுது. அப்போ இதை பேச வேண்டிய தேவை இருக்குது. அதை ரொம்ப நுட்பமாக புரிஞ்சுக்கிட்டு தான் பேசுகிறாங்க. நமக்கு கார்ப்பரேட் நலன் முக்கியம் இல்லை, மக்களோட நலன் தான் நம்ம முக்கியம். முதலாளிகள் நலன் முக்கியம் இல்லை, இங்கே வாழற குடிகளுடைய நலன் தான் முக்கியம். நாம் தமிழர் கட்சி பார்க்குது. அப்போ இந்த அரசியலை முன்னெடுத்துக்கிட்டே வருது. இந்த அரசியலை முன்னெடுத்துக்கிட்டே வருது. எங்கேருந்தோ யாரோ ஒருத்தர் வயர் போலவோ, ஸ்க்ரால் போலவோ, இந்தியா டுடேல சில அதுலேயும் எல்லாரும் எழுதுவாங்க, எல்லா நேரத்துலையும் எழுதுவாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. டைம்ஸ் ஆஃப் இந்தியாலையும் அப்படி சில ஆர்டிகல்ஸ் எழுதுறாங்க, எல்லா நேரமும் எழுதுவாங்கன்னு சொல்ல முடியாது. அந்த உணர்வுள்ள அந்த பத்திரிகையாளர்கள் இல்லை, இது ஒரு பேசு பொருள் தான் அந்த பேசுகிறவங்க அப்படி சொல்கிறவங்க தான் எழுதுகிறாங்க. இப்போ அந்த விதத்தில் இன்னொரு சமூகம், இன்னொரு இன்டலெக்சுவல் சொசைட்டி, அது வந்து கொஞ்சம் சாதாரண நடுத்தர சிந்தனைக்கும் மேலே இருக்கிற சமூகம்னு பார்க்குறேன். அந்த சமூகம் வெளியே வராது, அந்த சமூகம் போஸ்ட் போடாது, அந்த சமூகம் வந்து கச்சை கட்டிக்கிட்டு யூடியூப்பில் யாருக்காகவும் பேசாது, அந்த சமூகம் வந்து ஒரு சண்டைக்குள்ள டிபேட்குள்ளே இறங்காது, ஆனால் அந்த சமூகம் பார்த்துக்கிட்டே இருக்கும். அப்போ அப்படி ஒரு சமூகத்தை, அந்த சமூகத்தோட சிந்தனையை போய் நாம் தமிழர் கட்சியோட
அரசியல் அஜெண்டா அந்த 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 அரசியல் நோக்கம் போய் தொட்டு இருக்குது அப்படின்னு பார்க்குறேன். அதோட வெளிப்பாடு தான் தி ஹிந்துவோட வந்திருக்கிற ஆர்டிக்கலாக நான் பார்க்குறேன். ஒரு ஒரு நம்பிக்கையும் தருது. இப்போ இவங்க கேலி பண்ணுறாங்க, ஆடு மாடு மாநாடு பண்ணுறாங்க, இவங்க உதவாத விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க, இதெல்லாம் ஒரு பிரச்சனையாக, இதெல்லாம் மாடு மேய்க்க சொல்கிறாங்க, கடலுக்கெல்லாம் மாநாடு போடுறாங்கன்னு ஏளனம் பேசுகிறாங்கல்ல. இல்லை, அப்படி இல்லை, இன்னமும் அதுக்கு வேற ஒரு பார்வையும் இருக்குன்றது நமக்கு புரியுதுல்ல. அப்படி புரிந்த மனிதர்கள் இன்னமும் இங்கே இருக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வரும்போது, இல்லை நம்ம இது கொண்டாந்து சேர்த்துட முடியும். நம்ம மக்களை அப்போ ஒரு சாரார் வந்துட்டாங்க, ஒரு செக்ட் வந்துடுச்சு அப்படின்னா அடுத்தடுத்த செக்ட், அடுத்தடுத்த பிரிவு இந்த சிந்தனைக்குள்ளே வருவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற நம்பிக்கையும் சேர்த்தே கொடுக்குது. இது எல்லாத்தையும் டிஹார்சிங் ஆல் தீஸ் திங்ஸ், இது எல்லாத்தையும் நீக்கி வச்சுட்டு நீங்கள் உள்ளது உள்ளபடியே பார்த்தீங்கன்னா அதுக்கான தேவை இருக்கா அப்படின்னு பார்த்தா தேவை இருக்குன்னு நான் ஒரு நாம் தமிழராக உணர்றேன், நான் கருதுறேன். இப்போ அண்ணன் எடுக்கிற அந்த அரசியல் கோட்பாடுகளில் நியாயம் இருக்கா, அது சரியானதான்னு பார்க்கும்போது சரியானது தான், நியாயமாக தான். அது அரசியலாக செல்லுபடி ஆகுமா, எனக்கு தேவையில்லை, எனக்கு அது தேவையில்லை, எனக்கு அது பொருட்டே இல்லை. தவறான சித்தாந்தத்தை வந்துடும் தாங்க. இப்போது சாக்ரட்டிஸை சொல்லுவாங்க, சாக்ரட்டிஸ் உண்மை எதற்காக கொல்லப்பட்டார், சாக்ரட்டிஸ் விஷயம் கொடுத்து கொல்லப்பட்டார்ல, எதற்காக கொடுத்து போய் பேசுறதுக்காக, திருடினதுக்காக, கொள்ளடிச்சதுக்காக, எதற்காக கொல்லப்பட்டார், உண்மை பேசியதற்காக கொல்லப்பட்டார். சாக்ரட்டிஸ் கொல்லப்பட்டதே உண்மையை பேசியதற்காகத்தான். அப்போ நீங்கள் அவர் கொல்லப்படுவோம் அப்படின்றதுக்காக உண்மையை பேசாமல் அவர் அன்றைக்கு இருந்திருந்தா, அன்றைக்கு தேவையானதை பேசினா இன்னைக்கு நம்ம சாக்ரட்டிஸை பற்றி பேச மாட்டோம், 1000 ஆண்டுகள் கடந்து பேசுகிறோம் நம்ம. அப்போ எது உண்மையானது, எது சரியானது, எது பேச வேண்டியதுன்றது தான் முக்கியமே தவிர இது வாக்காம, ஏன்னா வாக்குக்கான அரசியல் பண்ணல, மக்கள் நலனை நோக்கி நம்ம அரசியல் பண்ணும்போது வாக்கு பற்றி நம்ம சிந்திக்கவே தேவையில்லை. ரொம்ப வித்தியாசமாக பார்க்குறேன். நான் சமீபமாக ஒரு எழுத்து படித்தேன். பானையை எதற்கு வாங்குகிறோம், அதன் ஓட்டிற்காக, அதன் மண்ணிற்காக இல்லை, உள்ளே இருக்கும் வெற்றிடத்துக்காகன்றாங்க. எல்லாம் நம்ம பானைனா பானையாக தானே பார்த்தோம். பானையை வாங்குறது பானைக்காக இல்லை, பானைக்குள்ள ஒரு காலி இடம் இருக்கிற, அதை தான் நம்ம பானையை பயன்படுத்துகிறோம், அதற்கு வெற்றிடத்தை தான் பார்க்கணும். அப்போ ரொம்ப நுட்பமாக சிந்திக்கிறவங்களால் தான் இது போன்ற கருத்துக்களை உல்டாவா, அப்சைட் டவுனா புரிஞ்சு கொள்ள முடியும். அப்போ அந்த நுட்பம் இருக்கிற ஒரே ஒரு அரசியல் தலைவர் இந்திய பெருவெளியிலே, தமிழ்நாட்டிலும் சொல்ல மாட்டேன், இன்னும் கேட்டால் தமிழ்நாட்டில் அப்படி ஒரு அரசியல்வாதியே இல்லை. இங்கே இருக்கிறதுலாம் தற்குறி, தத்தி, தருதலை, இதுதான் இருக்குது. தத்தியில் வேணா சின்ன தத்தி, பெரிய தத்தி, அப்படி தான் இருக்குது. தற்குறிங்க, தருதலைக்கு தான் இருக்குதே தவிர தலைவன் வேற யாரும் இல்லை. அப்போ இந்த இந்திய பெருநிலத்திலேயே நான் ஒரு தலைவனை மாற்றி சிந்திக்கிற ஆளா, பூக்களை வெளியிலேருந்து பார்க்காம பூக்குள்ளேயே வாழ்ந்துக்கிட்டு பார்க்குறேன். வண்டை வெளியிலேருந்து வண்டை கடிக்கிறதா பார்க்காம, வண்டு ஒரு உயிர், வண்டுக்கு வாழ உரிமை இருக்குதுன்னு வண்டுக்குள்ளே இருந்து பார்க்குற ஒரு சிந்தனை இருக்கிறவன் தான் ஒரு மிகச்சிறந்த உயிர்மனையவாதியாக இருக்க முடியும். அந்த விதத்தில் நான் இந்த அரசியல் கோட்பாடுகள் எல்லாத்தையும் தாண்டியே நான் அண்ணன் சீமானோட கோட்பாடுகளை நேசிக்கிறேன், நான் ரொம்ப விரும்புகிறேன். அதனால வெற்றி தோல்வியை தாண்டி தான் நான் இதில் வேலை செய்கிறேன். எப்போவும் நான் வேலை செய்வது என் கடமை. வெற்றி அடையிறது என்னோட என்னைக்குமே அது என் பாயிண்ட் இல்லை. வேலை செய்ய வேண்டியது என் கடமை, மக்களை நோக்கி செய்கிறேன். எனக்கு அந்த வாய்ப்பை நாம் தமிழர் கட்சிக்கு கொடுக்கணும்னா கொடுக்கட்டும். கொடுக்காம போய் மக்களுக்கு அதனால் சிக்கலாகுதுன்னா பீப்புள் டிசர்வ் இட். அதற்கு தான் மக்கள் தகுதியானவர்கள்னு நான் கருதுறேன். அப்போ என்னுடைய கடமை, வரலாற்று கடமை நான் செய்கிறேன், நீங்கள் செய்கிறீங்க. நீங்களும் எவ்வளோ சினிமா காட்டலாம், வேற பொழுதுபோக்கு பேசலாம், எவ்வளோ விஷயங்கள் பேசலாம். இப்போ அரசியல்களிடம் இதை பேசணும்னு நினைக்குதுன்னா என்ன, அதற்குள்ளே இருக்கிற அந்த அமைப்புக்குள்ளே இருக்கிற அந்த நிறுவனத்துக்குள்ளே இருக்கிற ஒரு தாகம், நம்ம அரசியல் படுத்தணும், மக்களுக்கு இந்தந்த விஷயங்களை கொண்டு போய் சேர்க்கணுன்ற ஒரு எண்ணம் இருக்குல்ல, அந்த எண்ணமே ஒரு ஊடகத்துக்கு இருக்கும்பொழுது ஒரு அரசியல் தலைமைக்கு, அரசியலில் பணியாற்ற என்னை போன்ற தொண்டர்களுக்கு இருக்க வேண்டியது அவசியம் நான் பார்க்குறேன். அப்படி எந்த அமைப்பு வந்தாலும், ஒருவேளை தருதலைகள் வந்தாலும் சரி, அல்லது தற்குறிகள் வந்தாலும் சரி, அதை நம்ம ஏற்க வேண்டியது தான். அப்படின்னு தான் சரின்னு சொல்ல வேண்டியது தான். குறிப்பாக சார், இப்போது 2026 சட்டமன்ற தேர்தல் அந்த வேட்பாளர் லிஸ்ட்டில் 17 நபர்கள் தமிழர் அல்லாதவருக்கு வாய்ப்பு அளிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு செய்தி வெளியாகிருக்கு. ஒரு புறம் இது வரவேற்பை பெற்றிருந்தாலும் ஒரு சிலர் விமர்சிக்கும் போது தமிழ் தேசியம் பேசுகிறீங்க, பிற மொழியாளர்கள் தேர்தலில் வேட்பாளர் நிறுத்துறீங்களே அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அதை? இப்போ உலகம் முழுவதுமே நீங்கள் ஆதி மனிதன் தோற்றத்துலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லோருமே சகோதரர்கள் தான். எல்லாம் ஒரு மனிதன்லேருந்து உண்டானா, ஏன் ஒரு உயிர்லேருந்து உருவாச்சு, ஒரு செல் உயிர்லேருந்து உருவாச்சுன்னு நீங்கள் கணக்கு போட்டிங்கன்னா ஒரு மிருகம் கூட நமக்கு தோழமை தான். ஒரு அப்படி தான் இருக்கும். எல்லா நாகரிகங்களும் வளர்ச்சியும் இடப்பெயர்வலால் தான் நிகழ்ந்து. நிச்சயமா இங்கே இருந்ததுனால, ஒரு இடத்துல ஒரே ஆள் ஒரே இதுவாக இருந்ததுனால எப்பொழுதும் நாகரிக வளர்ச்சி அடைந்ததா வரலாறு இல்லை.
இன்னும் கேட்டால் பல குழுக்களோட கலப்பு தான் இன்றைக்கு உலகத்தோட பரிணாமம், வளர்ச்சி எல்லாமே இருக்குது. இது வந்து நீங்களும் நான் விரும்பியோ நீங்களும் நான் திட்டமிட்டோ இதை நிகழ்த்தவே முடியாது. அது தன்னியல்பாக நிகழும். செக்ஷுவல் செலெக்ஷனே என்ன சொல்கிறாங்க, உளவியல் தெரிஞ்சவங்க, மானுடவியல் தெரிஞ்சவங்க, எப்படி வந்து ஒரு சிகப்பான ஆள் ஒரு கருப்பான ஆளை கவர்றது, ஒரு கருப்பான ஆள் ஒரு தன்னோடு தான்றது இல்லை. அப்போ இந்த இனக்கவர்ச்சி, இனக்கலப்பு இதெல்லாம் வந்து இயல்பாக நிகழறது தான். நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழர்கள் நீங்கள் யாரை எடுத்து தாய்மொழியாக கொண்டவங்க, அம்மா தமிழ், அப்பா தமிழ் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா கூட, கூர்ந்து ஆய்ந்து பார்த்தீங்கன்னா கூட அப்படியே எல்லாரும் ஒரே ஆதி தமிழர்லேருந்து இல்லை. இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த ஆதி தமிழர்கள் தான் இன்னும் தூய்மையான தமிழ் ரேஸ் இருக்குது, தமிழினத்தோட அந்த குறியீடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆதித்தமிழர்கள், பறையர்கள் என்று சொல்லக்கூடிய ஆதித்தமிழர்கள்கிட்ட தான் இருக்குது இன்னமும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட பொருள் என்ன அப்படின்னா, இதெல்லாம் மியூட்டேட் ஆகிருக்கு, மாறி இருக்குது. அப்போ நீங்கள் அது ஜெனட்டிக்கலாக பார்க்கும்பொழுது அப்படி தான் பார்க்கணும், அப்படி தான் இருக்க முடியும். அப்போ இந்த நிலம் ஏன் தமிழ் தேசியம் பேசுது இல்லை பேசணும் அப்படின்னு கேள்வி வந்தீங்கன்னா, ஒருவேளை இந்தியாவுக்குள்ளே எந்த நாட்டுக்காரன் வேணால் வரலாம், யார் வேணால் இங்கே பிரதம மந்திரி வரலாம், அமெரிக்காக்காரங்க வரலாம், ரஷ்யாக்காரங்க வரலாம், எல்லாம் ஒரே ஆள் தானே அப்படின்னு பேசியிருந்தா இங்கே தமிழ் தேசியத்துக்கு வேலை இல்லை. இந்தியாவுக்குள்ளே யார் வேணால் வரலாம், இந்தியா தான் இருக்கணுன்ற அவசியம் இல்லை, யார் வேணால் பிரதமர் ஆகலாம் அப்படின்னு ஐயா மோடிஜி சொன்னாலும் சரி, சோனியா காந்தி இட்டாலிக்காரவங்கன்னு அப்படி ஐயா மோடிஜி சொல்லாமல் இருந்தாலும் சரி, நீங்கள் எங்கேருந்து வாங்க, உகாண்டாலேருந்து வாங்க, ருவாண்டாலேருந்து வாங்க, ரஷ்யாலேருந்து வாங்க, ஆப்பிரிக்காலேருந்து வாங்க, இங்கே போட்டியிடுங்க அப்படின்னு ஒருவேளை மோடிஜி சொன்னார்னா இங்கே தமிழ் தேசியம் தேவையில்லை. ஆந்திராவில் தமிழர்களும் ஆளலாம், கேரளாவில் இல்லை கேரளாவை ஆந்திரர்களும் தெலுங்கர்களும் ஆளலாம், இல்லை கர்நாடகாவில் இங்கே தமிழர்களும் ஆளலாம், மராட்டியத்தில் இங்கே வந்து அஸ்ஸாமிகளும் ஆளலாம், அஸ்ஸாமில் இங்கே பஞ்சாபிகளும் ஆளலான்னு ஒரு நாள் வந்து வச்சுங்க, அன்றைக்கி தமிழ் தேசியம் தேவையில்லை. ஆனால் என்ன பேசப்படுது, பஞ்சாபில் பஞ்சாபிகள் ஆடுறாங்க, அஸ்ஸாமில் அஸ்ஸாமிகள் ஆடுறாங்க. அதை தானே ஐயா பேசுகிறாரு, வெளியாள் வரக்கூடாதுன்னு மோடிஜி ஐயா பேசுகிறாரு. நீங்கள் இந்த தேசத்தில் பஞ்சாபி இல்லாதன்னு ஒருத்தனை அனுபவிக்க போகிறீங்களா, பஹாரியா அவுட் சைடு, வெளியிலேருந்து வர, பாகர்னா வெளியிலேருந்து ஆள் வரணுமா, உள்ளூர்காரர் இருக்கணுமா, நான் ஐயா தானே கேட்குறாரு. அப்படியே அவர் அதை தானே சொல்கிறாரு. ஏன் மொழிவாரி மாகாணங்களும் என்ன சொல்லுது, மொழிவாரியாக தான் இந்த நிலங்கள் பிரிஞ்சிருக்கு, மொழிவாரியாக தான் பண்பாடு இருக்குன்னு இந்த நாட்டோட சட்டங்கள் சொல்லுது, இந்த அரசியலமைப்பு சொல்லுது. அதற்கான மொழிகள் இங்கே வந்து தூக்கி பிடிக்கப்படுகிறது. 8 ஆர்டிகல் 8ல் 22 மொழிகள் எல்லாம் இந்த பூமியோட மொழிகள் சொல்லப்படுது. நடைமுறையில் எப்படி இருக்குன்றது வேறு. அப்போ இதெல்லாம் சொல்லப்படுதுன்னா இதெல்லாம் சேர்ந்து இருக்கிறதுனால, இதெல்லாம் ஒரு நாடாக இருக்கிறதுனால, இதெல்லாம் ஒரு பகுதியில் இருக்கிறதுனால மொழிவாரியாக இது பிரிக்க வேண்டியதாக இருக்குதுன்னு சுதந்திர இந்தியாவில், விடுதலை பெற்ற இந்தியாவில் முடிவு பண்ணி மொழிவாரி மாகாணம் பிரிக்கிறாங்க. அப்போ மொழிவாரி மாகாணம் பிரிக்கும் பொழுது அந்த மொழிக்கான முக்கியத்துவம், அந்த பண்பாடு, அந்த கலாச்சாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அதன் மூலமாக அந்த இனக்குழு காப்பாற்றப்படணும், அந்த பேரினம் காப்பாற்றப்படணும். இது தெலுங்குக்கும் பொருந்தும், இது கன்னடத்துக்கும் பொருந்தும், மலையாளத்துக்கும் பொருந்தும், எல்லாருக்கும் தான் பொருந்தும், மராட்டிக்கும் குஜராத்திக்கும் கூட இது பொருந்தும். அது வட இந்திய இனம், அதனால் நம்ம இல்லைன்னா நம்ம அப்படி சொல்லலை. அப்போ சொல்லும் பொழுது இதை எப்படி சாத்தியப்படுத்த முடியும்னு நம்ம பார்க்கும் பொழுது, இது வந்து விரும்பியோ விரும்பாமலோ, நீங்கள் திட்டமிடாமலோ இங்கே எல்லோரும் கலந்து தான் வாழ முடியுது. அப்போ வாழும் பொழுது எல்லோருக்குமான அந்த உரிமை இருக்குது. அதற்கான அண்ணனே பேசும்போது என்ன சொல்கிறாங்க, இங்கே நீங்கள் சாதிவாரி கணக்கு எடுங்க, நீங்கள் 24 தெலுங்கு மணி செட்டியார் எவ்வளோ இருக்காங்களோ அவங்களுக்கு அவ்வளோ கொடுங்க, நாயுடுங்க எவ்வளோ இருக்காங்களோ அவங்களுக்கு அவ்வளோ கொடுங்க, ரெட்டியாக இருந்தால் அவங்களுக்கு கொடுங்க, முதலியார் இருந்தால் அவங்களுக்கு கொடுங்க, செட்டியார் இருந்தால் அவ்வளோ கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்படின்னா எல்லோருக்குமான அந்த விகிதாச்சார அடிப்படையில் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் இப்படி கூட பார்க்குறேன். அப்போ என்னென்னா, அந்தந்த இனங்கள் இங்கே வாழுது, சில பேர் ஆயிரக்கணக்கான வருஷங்கள் வாழுறாங்க, அவர்களுக்கான நிலம் சார்ந்த உரிமை இருக்குது, அவர்களுக்கு இந்த மண்ணோட தொடர்பு இருக்குது. ஒரு மண்ணுக்கு எப்படி ஒருத்தன் உரியவன் ஆகிறான் அப்படின்னா, தன்னோட ரத்தத்தை வேர்வையாக மாற்றி அதனால் உழைச்சி ஒரு ரா மெட்டீரியலை, ஒரு கச்சா பொருளை ஒரு பொருள் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக ஒருத்தன் மாற்றி அதனால் வர லாபத்தை அந்த பூமியிலேயே முதலீடு செய்கிறான் அப்படின்னா அவன் அந்த மண்ணுக்கானவன் எடுத்துக்கணும் அப்படின்னு இருக்குது. நீங்கள் ஏன் நம்ம வந்து மார்வாடிகளை இங்கே எடுத்துக்கிறது இல்லைன்னா, எத்தனை ஆண்டுகளானாலும் அவங்க இந்த பூமியோடு ஓட்டுறதில்லை, அவங்க இங்கே சேர்றதில்லை. அவங்க வந்து ஒரு காம்பவுண்ட் போட்டு இதுக்குள்ளே யாரும் வரக்கூடாது அப்படின்னு பிரிக்கிறாங்க. இது எங்களுக்கான இடம்ன்றாங்க. இங்கேருந்து எவ்வளோ சம்பாதிச்சாலும் நாங்கள் கொண்டு போயிட்டு
ராஜஸ்தானில் இடம் வாங்குறாங்க. அங்கே தான் போய் அவங்க முதலீடுகள் செய்கிறாங்க. நான் சொன்னேன், உழைத்து அவங்க உற்பத்தியை மாற்றுறாங்கன்னா எத்தனை ராஜஸ்தானி எத்தனை நார்த் இந்தியன் உழைத்து பொருளை உற்பத்தி பண்ணுறாங்கன்னு தெரில. அப்படி உற்பத்தி பண்ண பொருளை இங்கே வரும் லாபத்தை இங்கே முதலீடு பண்ணணும். ஏன் நம்ம சொல்கிறோம், இது என் இடம் இல்லை, இதோட வருவாயை நான் கொண்டு போய் எங்கள் ஊரில் போடுவேன்னு இன்னைக்கு பீகார்லேருந்து வர்றவங்க தொழிலாளர்கள் உழைக்கும் வர்க்கம் தான் ரத்தத்தை வேர்வையாக்கி தான் உற்பத்தி பண்ணுற ரா மெட்டீரியலில் பொருளாக மாற்றுறாங்க. ஆனால் அந்த முதலீடுகள் எங்கே கொண்டு போய் சேர்க்குறாங்க, அந்த லாபத்தை எங்கே போய் சேர்க்குறாங்கன்னா அவங்க ஊரில் சேர்க்குறாங்க. அப்போ இது என்னோட ஊர் இல்லை அப்படின்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணிட்டா இந்த மண்ணுக்கான அரசியல் இந்த மண்ணில் இருக்கிறதுக்கு குடிகளாக இருக்கிறதுக்கு அவர்களுக்கு தகுதி இல்லைன்னு நான் கருதுறேன். இப்போ இப்படி ஒரு தெலுங்கர் செஞ்சார்னா அவருக்கும் அந்த உரிமை இல்லை. நான் தெலுங்கர்னு சொல்லிக்கிறதுல, நான் மலையாளின்னு சொல்லிக்கிறதுல, நான் கன்னடன்னு சொல்லிக்கிறதுல சிக்கல் இல்லை. இதுதான் என் தாய்மொழி. நான் இந்திக்காரன்னு சொல்லிக்கிறதுல எனக்கு பிரச்சனை. ஆனால் இந்த பூமியோட நலனுக்கு தான் நான் பாடுபடுவேன்னு சொல்லணுமே தவிர, நான் ஒரு இந்திக்காரனை தான் சப்போர்ட் பண்ணுவேன்னு சொன்னால் அங்கே உங்களுக்கு இனத்வேஷம் வந்துடுச்சு. அங்கே உங்களுக்கு இந்த மண்ணோட ஆள் இல்லை. ஒருவேளை நீங்கள் அந்த உணர்வோடு இருப்பீங்கன்னா நீங்கள் உங்களை தமிழராக சொல்லிக்க வேண்டிய தேவையில்லை. நீங்கள் என்னவா இருக்கீங்களோ உங்களே சொல்லிட்டு, ஆனால் இந்த மண்ணுக்கான அரசியலுக்கு என்னோட பங்களிப்பு இருக்குது. இங்கே வந்து இல்லை நான் தெலுங்குக்காரன், நான் மலையாளி, அதனால் இங்கே ஒரு மலையாளி தான் முதலமைச்சர் ஆகணும் அப்படின்னு நான் நினைப்பேன்னா அது தவறான சிந்தனை. இப்போ நான் இப்படி யோசிங்க, ஏன் பாஜகவை நம்ம ஃபாசிசம்னு சொல்கிறோம்? நாங்கள் வந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரானவர்கள்னு பல பாஜகக்காரங்க பேசுவாங்க. 543 பாராளுமன்ற இடங்கள் பாஜக போட்டிட்டு கூட்டணி கிட்ட என்ன செய்யுது, 543 இடங்களில் இஸ்லாமியர்களுக்கு எங்கே வாய்ப்பு கொடுத்தது? ஒரே ஒரு எம்பி இல்லை. அது ஃபாசிசம். ஏன்னா அது வந்து மத துவேஷம், அது இனத்வேஷம், அது வந்து வெறி. ஏன்னா இங்கே நான் பிடிக்குதுன்னு சொல்கிறது வெறும் வாயில, நாங்கள் எதிரி இல்லை, விரும்புகிறோம், நேசக்காரங்கன்னு கூட சொல்கிறதில்ல, நாங்கள் அவங்களுக்கு எதிரி இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அப்போ அப்படி சொல்லும் பொழுது அதற்கான இல்லைன்னா நீங்கள் அவங்கள ஏற்கிறீங்க அப்படின்னா, ஒரு மனிதராக ஏற்கிறீங்கன்னா, இந்த நாட்டோட குடியாக ஏற்கிறீங்கன்னா, ஏன் அவர்களுக்கு பாஜக கட்சியில் ஒரு வாய்ப்பு கூட கொடுக்கல? அப்போ அது ஃபாசிசம். அதே வேலை இப்போ நாம் தமிழர் செஞ்சிச்சுன்னா, இங்கே தமிழர் தலைமையில் இருந்து ஆள வேண்டும் என்பது தான் நாம் தமிழரோட தமிழ் தேசியத்தோட நோக்கம் தவிர, இங்கே மற்றவர்கள் யாருமே வாழக்கூடாது, இங்கே மராட்டி வாழக்கூடாது, இங்கே குஜராத்தி வாழக்கூடாது, இங்கே சவுக்காரங்க வாழக்கூடாது, இங்கே இருக்கவே கூடாதுன்றது நாம் தமிழர் கட்சியோட நோக்கம், எண்ணம் இல்லை. அப்போ இதனோட அடிப்படை இங்கே மொத்தமே தமிழர் மட்டும்தான் இருக்குமா? அப்படி இல்லை. இங்கே எப்பயோ யவனர்கள் இருந்தாங்க. நான் சொல்கிறது 1000 அரச சபையிலே யவனர்கள் இங்கே வாழ்ந்திருக்கிறாங்க, இங்கே அரசவையில் இருந்திருக்கிறாங்க, இங்கேயே பல குடும்பங்களாக வாழ்ந்துருக்கிறாங்க, இங்கே டச்சுக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க, பிரெஞ்சுக்காரர்கள் இருந்திருக்கிறாங்க, எத்தனையோ ஆங்கிலோ இந்தியர் இங்கே உருவாகிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்கெல்லாம் இங்கே இருக்கிறாங்க. அப்போ இவங்கெல்லாம் மண்ணோடு தொடர்புடையவர்களாக இருக்கிற வரைக்கும் அந்த சிக்கல் இல்லை. ஆனால் சில ஃபண்டமெண்டலிஸ்ட் இருப்பாங்க, சிலருக்கு தீவிர தமிழ் சித்தாந்தம் இருக்கும், தமிழ் தேசிய சித்தாந்தம் இருக்கும். நான் அது என்னன்னா சித்தாந்தத்தின் அடிப்படையிலான புரிதல் நான் பார்க்கல, தீவிரவாதத்தின் அடிப்படையிலான புரிதல் நான் பார்க்குறேன். அப்படி ஒரு இது இல்லை. உலகம் பூரா அப்படி நிகழ்ந்ததே கிடையாது. நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீக்ரோக்களுடைய விடுதலைக்காக பாடுபட்டவர்கள் எவ்வளோ பெரிய ஆங்கிலேயர்கள் உண்டு, எவ்வளோ வெள்ளையர்கள் உண்டு. ஏ டைம் டு கில்னு ஒரு படம் இருக்குது, வாய்ப்பு இருந்தால் பாருங்கள். அதெல்லாம் இந்த ஒரு நீகரோட ஒரு பிளாக்கோட பிரச்சனையை எப்படி வந்து ஒரு ஒயிட் ஹேண்டில் பண்ணுறாரு, அவர் எப்படி அதுக்கு உதவி பண்ணுறாரு அப்படின்னு சொல்கிற படம் அது. ஒரு கருப்பு பெண் கற்பழிக்கப்பட்டுருவா, சின்ன குழந்தை, ஒரு 10-12 வயசு பொண்ணு, கற்பழித்தவங்க வெள்ளை, அவங்க வந்து அவங்க கருப்பு தகப்பன் போய் சுட்டுடுவார். நீக்ரோன்றதான அந்த பொருளில் சொல்கிறேன், சுட்டுடுவார். சுட்டுட்ட பிறகு இவரை விடுதலை பண்ணணும் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுறவர், அந்த கேஸை எடுத்து நடத்துகிறவர் ஒரு வெள்ளையர், அங்கே நீதி சொல்கிறவர் ஒரு வெள்ளையர், அங்கே தீர்ப்பு எதிர்த்து தரப்பில் வாதிடுறவர் ஒரு வெள்ளையர். அப்போ இந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டே வருவார் அந்த வெள்ளையர். ஒரு பெண்ணு, ஒரு சின்ன குழந்தை, அவள் கற்பழிக்கப்பட்டா, அவன் மேலே கற்பழித்த பிறகு காரி துப்பப்பட்டா, அவன் மேலே சிறுநீர் கழிக்கப்பட்டது, அந்த 4 பேருடைய விந்தும் அவங்களோட எச்சங்களும் அந்த குழந்தை மேலே இருந்தது அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து இந்த நிலைமையில ஒரு தகப்பை வந்து துப்பாக்கி எடுத்து சுட்டுடுவார். அவர் எடுத்து போய் துப்பாக்கி எடுத்து சுட்டுட்டார். இப்போ நீங்கள் யோசனை பண்ணுங்க, இந்த குழந்தை கருப்பு இல்லை வெள்ளை அப்படின்னு சொல்லுவார். அப்போ வெள்ளையாக இருந்தால் நீங்கள் எப்படி சிந்திப்பீங்க? ஒரு வெள்ளையனுக்கு ஒரு வெள்ளை பிரச்சனை வந்தால் எப்படி சிந்திப்பீங்க? ஒரு வெள்ளையனுக்கு ஒரு கருப்பை எப்படி சிந்திப்பான்? ஒரு கருப்பனோட பிரச்சனைக்கு ஒரு வெள்ளையன் எப்படி சிந்திப்பான் அப்படின்றது தான். அப்படி மாற்றி எப்படி சிந்திக்க முடியுன்றது தான். அதில் அந்த கேரக்டர், அந்த அப்பா கேரக்டர் சொல்லுவார். அவர் உனக்கு தெரியாது, அந்த அட்வொகேட் கிட்ட ஒயிட் அட்வொகேட் கிட்ட பேச உனக்கு தெரியாது, நீ ஒரே ஒரு நாள் நீக்ரோவாக வாழ்ந்துப்பார், அப்போ தான் உனக்கு தெரியும்வார். அப்போ ஒரு தமிழனோட உணர்வு புரியணும்னா,
தமிழ் மக்கள் நிராகரிக்கப்பட்டது தெரியணும்னா 2009 கொத்து கொத்தா சுட்டு கொண்ட பொழுது எந்த குரல், தெலுங்கு குரல் வந்ததா, அல்லது மலையாள குரல் வந்ததா, அல்லது மராட்டிய குரல் வந்ததா, இல்லை அசாமிய குரல் வந்ததா, பீகாரிய குரல் வந்ததா? வரல. இல்லை, அப்படி மலையாள குரல் வந்தது, அதனால நாங்கள் இன்னும் நம்பிக்கை வைக்கணும். அந்த நம்பிக்கை சிதைச்சது யாரு? சகோதர இனங்கள் தானே. அப்போ நீங்கள் காப்பாற்ற மாட்டீங்க. ஒரு ஒரு பெங்கால் மீனவன் கைது செய்யப்பட்ட அவனை பார்க்குற பார்வையும், ஒரு கேரள மீனவன் கைது செய்யப்பட்ட அவனை பார்க்குற பார்வையும், ஒரு தமிழக மீனவனை கைது செய்யப்பட்ட அவனை பார்க்குற பார்வையும் இந்த நாட்டில் வேறுபடுதே. அப்போ ஒரு தேசியம் காப்பாற்றி கொடுறதுக்காக, தற்காப்புக்காக அப்படி ஒரு அரசியல் தேவைப்படுது. அது உங்களுக்கு உரைக்கலை. அதான் சொல்கிறேன், அது ஒரு தமிழராக இருந்து சிந்திச்சாதான் அது புரியும். நான் அந்த இடத்துல நின்று பார்க்குறேன், இது ஒருவேளை நமக்கு இருந்தால் எப்படி இருக்குன்னு. நீங்கள் உங்களை ஒரு சமூகமாக நீங்கள் கற்பனை பண்ணி, நான் இந்த சமூகம் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டீங்கன்னா, உங்கள் சமூகம் மேம்பானது, உங்களோட மொழி உயர்வானது, நீங்கள் இந்த மொழியை சார்ந்தவங்க, இந்த இனத்தை சார்ந்தவங்க, அது உயர்வானதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் மற்றவங்களது உங்களுக்கு வழி தெரியாது. அப்போ அது ஒரு தமிழரோட வழி நியாயமானது. குறிப்பாக இந்த பிரச்சனைகள்லாம் எப்போது ஏற்படுது? 2009 ஐயா தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கொலைக்கு பிறகு தானே இந்த சிந்தனை. அதுக்கு முன்னாடி வந்தது சொல்லுங்கள். தமிழின தலைவர்னு கருணாநிதி தானங்க தலைமையில் வச்சு கொண்டாடினாங்க. அந்த புள்ளி வரைக்கும் உங்களுக்கு அம்மையார் ஜெயலலிதா வேறு பார்வை பார்க்கலையே யாருமே. இங்கே ஐயா எம்ஜிஆரை வேறு பார்வை பார்க்கலையே. எம்ஜிஆர் இன்னைக்கு தமிழ் தேசியத்துக்காக, விடுதலை புலிகளுக்காக ஃபண்டு பண்ணாருன்னு பேசப்பட்டாலுமே அந்த வித்தியாசத்தை பேச தானே செய்கிறாங்க. அப்போ அதையெல்லாம் பார்த்தா தான் உங்களுக்கு புரியும். நான் பார்க்க மாட்டேன், நீங்கள் எங்களை போக சொல்கிறீங்க, எங்களை பற்றி குறைவாக பேசுகிறீங்கன்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரியாது. இது இன்னொரு நிலத்தில், தெலுங்கு நிலத்தில் தமிழர்களுக்கு என்ன நடக்குது பாருங்கள். மலையாள நிலத்தில் தமிழர்களுக்கு என்ன நடக்குது பாருங்கள். கர்நாடகாவில் தமிழர்களுக்கு என்ன நடக்குது பாருங்கள். அங்கே போய் நீங்கள் ஒரு தமிழராக நில்லுங்க, பயத்தோடு நில்லுங்க. கர்நாடகாவில் ஒரு மழை பெய்யலை, தண்ணி திறக்கிறதுல பிரச்சனை, அங்கே வாழ்கிற ஒரு தமிழர், நீங்கள் தண்ணி திறக்கிறதுல ஒரு பிரச்சனை இங்கே உருவாயிடுச்சு, அங்கே உங்கள் மனநிலை என்னவா மாறுது? அங்கே எப்படி நீங்கள் பதட்டமாக இருப்பீங்க? ஒரு நாடு தானே, அப்படி இருக்க முடியுதா? இல்லை, அப்படி இல்லை. அங்கே ஒரு பிரச்சனை, இங்கே எப்படி சூழல் உருவாகுது? இங்கே ஆனால் சொல்லுங்கள், இங்கே ஒரு கன்னடியர் இருக்கார், இங்கே என்னைக்குன்னா அந்த பிரச்சனை வந்து, எங்கே இன்னைக்கு ஒரு தெலுங்கர் இருக்கார், எனக்கு அச்ச உணர்வு இருக்குன்னு என்னைக்காவது ஒரு பிரச்சனை வந்துதா? ஏன் எல்லாருமே சேர்ந்து தமிழினத்தை மட்டுமே விரட்டுறீங்க? அது ஏன் கொடுமைக்கு துயரத்துக்கு உள்ளாக்குறீங்க? ஏன் உங்களுக்கு ஒரு சகோதர பாசம் வரல அப்படின்னு கேட்க வேண்டிய கடமை எல்லாருக்கும் இருக்கா இல்லையா? நீங்கள் அதை கேட்கலன்னு முதல்ல இது பேச வேண்டிய இதெல்லாம் எழுதலாம். நீங்கள் 2009 இந்தியா முழுக்க ஒரு பெருங்குரல் எழுந்திருந்து, நீங்கள் ஈழப்போர் அந்த படுகொலை தவிர்க்கப்பட்டிருந்தா, அந்த இறுதி போர் தவிர்க்கப்பட்டிருந்தா இன்னைக்கு இந்த தேவையே வந்திருக்காது. காலம் தானே இந்த தேவையை உண்டு பண்ணுது. அந்த தேவையை உண்டு பண்ணதுல நீங்கள் உங்கள் ஃபெயிலியரும் அடக்கோன்ற நானுங்க. ஒருவேளை ஏதோ ஒரு தெலுங்கு குரல், நான் சொல்கிறது ஒரு தன்னார்வலர், ஒரு மனிதார்வலரில் தெலுங்கு இனத்தோட குரல், ஒரு மலையாள இனத்தோட குரல், ஒரு கன்னட இனத்தோட குரல் என்னைக்குன்னா ஒழிச்சிருந்தது. ஒரு பீகாரி இனத்தோட ஒரு குரல், ஒரு மராட்டிய இனத்தோட குரல், ராஜஸ்தானி இனத்தோட ஒரு குரல், ஒரு பஞ்சாப் இனத்தோட குரல் ஒழிச்சிருந்தது. இதெல்லாம் சேர்ந்து ஒழிச்சுதான் இந்த நேரத்தில் இது நிகழ்ந்திருக்குமா சொல்லுங்க? அப்ப நிகழலை. அப்ப நீங்க அந்த குரல் கொடுக்கல. அப்ப அதோட விலை நீங்க இதை கொடுத்து தான் தெரியும். அதை காப்பாற்ற வேண்டிய கடமை உங்களுக்கு. அன்னைக்கு தான் நீங்க 2009 தான் தூங்கிட்டீங்க, இல்ல மெத்தனமா இருந்துட்டீங்க. நமக்கு என்ன நடக்குது, இது நம்ம பிரச்சனை இல்லை, இது தமிழன் பிரச்சனை தான் முடிவு பண்ணீங்க. அப்ப நீங்க என்னைக்கு அதை தமிழன் பிரச்சனைன்னு முடிவு பண்ணீங்களோ, அப்ப தமிழனுக்கு தமிழ் உரிமையை காத்துக்கொள்ள வேண்டிய தேவை இருக்குது. அவன் தேவையை நோக்கி அரசியல் பண்ணும்போது என்ன துவேஷம் போச்சுனீங்கன்னா, நீங்க அப்படி பேசுபவர்களை போல மிக சுயநலம் கொண்டவர்கள் யாரும் இல்லை. அவர்கள் பார்வையெல்லாம் மஞ்சள் பார்வை, குருட்டு பார்வை, தன் வசதிக்காக, தன் ஜாதிக்காக, தன்னோட மொழிக்காக, தன்னோட இனத்துக்காக வசதியாக சிந்திக்கிற சிந்தனையை தவிர இதில் உண்மை எதுவும் இல்லைன்னு நான் கருதுறேன். சில பேர் அப்படி தமிழில் சிந்திக்கிறாங்களா? சிந்திக்க உரிமை உண்டு, தீவிரமாக சிந்திக்க கூட உரிமை உண்டு. ஏன் உரிமை உண்டுன்னா, அவர்கள் பெற்ற வலி அப்படி, அவர்கள் பெற்ற காயம் அப்படி, அவர்கள் பெற்ற வடு அப்படி. அப்போ அந்த வடு இருக்கிற வரைக்கும், அந்த வலி இருக்கிற வரைக்கும், அந்த காயம் இருக்கிற வரைக்கும் அப்படி சிந்திக்க வேண்டிய நிலைமைக்கு அவங்க தள்ளப்பட்டாங்க. அதுக்கு எல்லா சகோதர இனங்களும், தெலுங்கு, மலையாளம், கன்னடம் குறிப்பாக இந்த 3 இனங்களும் பொறுப்பு. அப்போ அந்த பொறுப்பு இருக்கிறதுனால அதை சரி செய்ய வேண்டிய பொறுப்பும் இந்த 3 இனங்களுக்கும் இருக்குது. அதனால் தமிழ்நாட்டுக்குள்ளே இவர்கள் எல்லாம் சேர்ந்து நின்று தான் அதை சரி செய்யணும். எப்படி சிங்களருக்கு எதிரான போர்லேயே இவருக்கு விடுதலை புலிகளுக்கு உதவிய சிங்களவர்களும் உண்டு, மறுக்க முடியாத வரலாற்றில்.
அப்படியும் உண்டு. தமிழுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு துரோகம் பண்ணவர்களும் உண்டு. விடுதலை புலிகளுக்குள்ளேயே இருந்துக்கிட்டு தமிழ் தேசியத்துக்குள்ளே இருந்துக்கிட்டு விடுதலை புலிகளுக்கு துரோகம் பண்ண தமிழர்களும் உண்டு. அப்போ உங்களோட பங்களிப்பு எப்படின்றது தான் கேள்வி. இதை தவிர நீங்கள் என்னன்றது ரெண்டாம் பட்சம் தான். தூய்மையான எண்ணம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா, இந்த எண்ணத்துக்கான செய்ய வேண்டிய கடமை நீங்கள் இருக்குன்னா, நீங்கள் மலையாளியோ தெலுங்கோ கன்னடமோ சேர்ந்து நிற்க வேண்டிய கடமை இருக்குது. நீங்கள் உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஒரு ஜாதி அமைப்பு, உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஒரு மொழி அமைப்பு அப்படின்னு நீங்கள் போய் உங்களை அதுக்குள்ளே நீங்கள் சொருக்கிக்கிட்டீங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்கும்போது, நீங்கள் ஆந்திராவில் இருக்கும்போது வேறு, கர்நாடகாவில் இருக்கும்போது வேறு, கேரளாவில் இருக்கும்போது வேறு, தமிழ்நாட்டுக்குள்ளே உங்கள் வசதிக்காக ஒரு நாயுடு சங்கத்தில், ஒரு ரெட்டியார் சங்கத்தில், ஒரு தெலுங்கு மொழி சங்கத்தில் நீங்கள் உங்களை சொருக்கிக்கிட்டீங்கன்னா உங்களுடைய தேவை உங்கள் ஊர்லேயும் உங்கள் நன்மை சார்ந்தது, வெளியூர் வந்தாலும் உங்கள் நன்மை சார்ந்தது தவிர உங்கள் பார்வையில் நேரும் நேர்மையும் இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சரி, பல்வேறு கேள்விக்கு தெளிவாக நேரத்துக்கு மிக்க நன்றி.